ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேன்வாஸில் எப்படி நெக் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலம் உயரம் வேணுமோ நீங்கள் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பக்கம் தான் நம்ம பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அந்த கிராஸை நான் மார்க் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே நம்ம தையல் அடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கு விட்டுட்டு கழுத்தோட அகலம் நான் மார்க் பண்ணுறேன் 2.25. இது மாதிரி 3 இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. அடுத்தது கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, அதுவும் ஸ்கேலில் கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வளைவு கொடுத்துடலாம். கழுத்தோட வளைவு கொடுத்துடலாம். வளைவு கொடுத்துட்டு அதை சுற்றி வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு டேப்பில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே டீஸால் வரைஞ்சி விட்டுருங்க. வரைஞ்சி விட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுத்து உள்பகுதி கட் பண்ணுறப்போ மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அதை கட் பண்ணாதீங்க. அதை கட் பண்ணாத அப்படியே விட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா இந்த துணியில் வச்சு நம்ம அயன் பண்ணுறப்போ கழுத்து வந்துட்டு அகண்டு போகாமல் இருக்கும், அதுக்கோசரம் தான். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி அதாவது முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே வந்துட்டு சேம் அளவு தான். அதனால் நான் ஆல்ரெடி கட் பண்ண பீஸே வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மேலே நம்ம தையலுக்கு ஆல்ரெடி நான் விட்டு கோடு போட்டு வச்சுருக்கேன். அதில் வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு நான் அந்த வளைவு கொடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 1 இன்ச்சுக்கு சுற்றி இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தையலுக்கு விட்ட அந்த 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம வெட்டிடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நம்ம ஷேப்பு வந்துட்டு மாறாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு சில டைமில் வந்துட்டு கழுத்து நல்லா அகலமாக ஆகிடும், ஷோல்டர் வந்துட்டு கீழே வந்துட்டு வழியிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம துணியில் அயன் பண்ணிடலாம். கம்மும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கம்மு இருக்க பக்கம் வந்துட்டு துணிக்கு மேலே வச்சுட்டு இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கட் பண்ணி விட்டுறேன். சுற்றி நமக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அழுத்து கொடுத்து ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் துணியில். நான் அடுத்த நெக் பீஸும் இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துட்டு எப்படி தையல் அடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த ஒட்டுக்கு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி சுற்றி தையல் அடிச்சுட்டு வரப்போ நல்லா அதுவே வளைஞ்சி கொடுக்கும். ஈஸியாக நம்ம துணிக்கு இது மாதிரி அடிச்சிடலாம். ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அதுக்கு பக்கத்திலே இன்னும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த துணியெலாம் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும், நம்ம ஹெம்மிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டராக ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கிறதுக்கு வந்துட்டு மார்க்கிங் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் இது மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நான் 2வது நெக் பீஸுக்கும் அதே மாதிரி அடிக்கிறேன் பாருங்கள். ஒட்டுக்க ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இது 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் அர்க்கத் போட்டுருங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு கிளாத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு பீஸு நல்ல பக்கத்துக்கு மேலே இது மாதிரி அர்க்கத்தோ சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது மாதிரி நான் ஊசியில் பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஊசி இடையில அப்படியே மெலிசாக ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப ஒரு 1/4 இன்ச்சு கேப்லலாம் போட்டிங்கன்னா கழுத்தோட அகலம் வந்துட்டு அதிகமாகிடும். அதனால் அந்த கேன்வாஸ்க்கு மேலே ஒட்டி, அதாவது இந்த லைனிங் துணிக்கும் அந்த கேன்வாஸ்க்கு மேலே ஒட்டி ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு அர்க்கத் போட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம
திருப்பி அடிச்சிடலாம். அவ்வளோதான். ஃபினிஷிங் வந்துட்டு அழகாக வந்துடும் கேன்வாஸ் வச்சு தைக்கிறப்ப. இது மாதிரி அர்க்கத் பண்ணுறப்ப வந்துட்டு அந்த நூலை வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது. தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நூலை ஒட்டி தான் நம்ம அர்க்கத் பண்ணணும். நூலை தாண்டி போயிடுச்சுன்னா கழுத்து வந்துட்டு பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அர்க்கத் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். சுற்றி தையல் போட்டாச்சு. அவ்வளோதான், நெக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுது. நான் வந்துட்டு இதுக்கு 2 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டிருக்கேன். கேன்வாஸ் வச்சு தைக்கிறப்ப அந்த ஃபோல்டிங்லாம் அழகாக அதுவே நல்லா மடங்கி வரும். ஃபினிஷிங்கும் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக வரும். ஓகேவா? நான் பாருங்கள் 2 தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் வச்சு தைச்சது பிறகு ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் வந்துட்டு கடைசியாக வந்து ஹெம்மிங் பண்ணிட்டா பக்காவாக ரெடி ஆகிடும். இந்த ட்ரெஸ்ஸு நம்ம ரெடி பண்ணி முடித்தாச்சு. நான் இதே மாதிரி இன்னும் ஒரு பீஸும் காட்டுறேன் பாருங்கள். நான் இவங்களுக்கு அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இன்னொரு கஸ்டமருக்கு அதே மாதிரி நான் கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில டைமில் வந்துட்டு நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரும். சில டைமில் மாற்றி அடிச்சிடுவோம். அதனால் மாற்றி அடிக்காமல் இருக்க ஃப்ரண்ட்டு பேக்குன்னு இது மாதிரி டீஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மார்க் பண்ணி வச்சு அடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தையல் அடிக்கிறப்போ நல்ல நாங்கள் மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் நூலால் அடிச்சிட்டு வரணும் ஊசியை வச்சு. 1/4 இன்ச்சு கேப்பு 1/2 இன்ச்சு கேப்பு தள்ளி போச்சுன்னா நெக்கோட அகலம் வந்துட்டு அதிகமாகிடும். அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.